பஞ்ச நாட்கள்ல ஈசாக்கு விதைக்கிறார். 100 எத்தனையாக இருக்கிறார். ஒரு சாக்கு ஈசாக்கு, ஒரு சாக்கு விதைச்சு 100 சாக்கு இருக்கிறார். அதான் ஈசாக்கு. ஆமென். யோசித்து பார்க்க முடியுதா? பஞ்ச நாட்கள்ல இயற்கை சாதகமா இல்லைங்க. அங்க எக்கானமி, பொருளாதாரம் சரிந்து போயிருக்கிறது. சூழ்நிலை எதிர்மறையா இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கை, கனி தருகிற இது நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்பிக்கிறது. என்ன தெரியுமா? டிவைன் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை earthly conditions. தெய்வீக கனி கொடுக்கிறதான ஒரு காரியம் இந்த பூமியோடைய நிலைமை ஒரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கனி கொடுத்தலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது. பேச டிவைன் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை த கண்டிஷன்ஸ், பை த earthly conditions. என்ன நிலைமையா இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God can prosper believers even during famine. பஞ்ச காலமே வந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிட்டா எல்லா வரம்புகளும் தன்னோட வல்லமை இழந்து விடும். இதாங்க உண்மை. இன்னைக்கு அந்த விசுவாசி, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனம், சிந்தனை, யோசனை மாறணும். இன்னைக்கு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துறோம்னா, பூலோக அந்த கண்டிஷன்ஸ், earthly conditions, அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். வெளியரங்கமான நிபந்தனைகளா, நிலைமைகளை நம்ம யோசிக்கிறோம். ஐயோ பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கே, எதிர்ப்பு வருகிறதே, என்னோடு கூட நிற்க யாரும் இல்லையே, காலம் தாமதமாகிறதே, வாழ்க்கையை குறைவுபட்டிருக்கிறேனே. நான் தாழ்மையா சொல்றேன், இதெல்லாமே இந்த நிலைமையை நம்ம முக்கியத்துவப்படுத்தவே கூடாது. இந்த வெளியரங்கமான நிலைமையை நம்ம முக்கியத்துவப்படுத்தவே கூடாது. அன்னைக்கு மாத்திரம் ஈசாக்கு அந்த வெளியரங்கமான நிலைமையை முக்கியத்துவப்படுத்தி இருந்தா விதைச்சிருக்கவே மாட்டாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு மாத்திரம் ஐயோ இது பஞ்ச காலம்பா அப்படின்னு ஒரு யோசனை வந்திருந்தா ஈசாக்கு விதைச்சிருப்பாரா? அப்ப ஈசாக்கு சிந்தனை யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். எவ்வளவுதான் தாமதமா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் குறைவு இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் பொருட்படுத்தாதபடி என்னோட நம்பிக்கை என் தேவன் மேல் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக்கப்படுமானால் சாத்தியமே இல்லாத கதவுகள் கூட திறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஒருவேளை சில ஜெபங்களுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதமாய் பதில் தருவார். பூட்டப்பட்ட வாசல்களை கர்த்தர் நமக்காக திறப்பார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவ தயவு உங்களை தேடி வரும். இதை தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாள் விருதாவாய் போகிறதில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சாதகமற்ற ஒரு நிலைமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார் தனிப்பட்ட ரீதியில. அந்த காரியம் என்னன்னா, எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. The blessing of the Lord shall distinguish your life and extinguish your enemy. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை தனித்தன்மை வாய்ந்ததாக மாற்றி உங்களுடைய சத்துருக்களை அழித்து போடும். கர்த்தரா யாரோடு பேசுறாங்க? The blessing of the Lord shall distinguish your life and extinguish your enemy. யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தனித்தன்மை வாய்ந்தவர்களாக மாற்றி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அழித்து போடும். ஹல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியம் அதுதான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பார்வோனையும் அவருடைய சேனையை கர்த்தர் அழிக்கிறார். ஆமென். நோவாவுடைய நாட்களில் நடந்தது அதுதான். நோவாவை கர்த்தர் பேழைக்குள்ளே கொண்டாந்து உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய அழிவுங்க. கர்த்தர் யாரோடு பேச தீர்க்க தரிசனமா நான் சொல்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க வேண்டும். கனி கொடுத்தல் எதை வெளிப்படுத்துனால் தெய்வீக முக்கியத்துவம், டிவைன் சிக்னிபிகன்ஸ், தெய்வீக முக்கியத்துவம்.